அம்மாவூர் அம்மா ஃபுட் சார்பாக எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். அம்மாவூர் அம்மா ஃபுட் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கொழக்கட்டை பற்றி தான் பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்காக என்ன வகையான கொழக்கட்டை செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி பால் கொழக்கட்டை, தேங்காய் பால் கொழக்கட்டை, அவுளில் எப்படி கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய் லட்டு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் ஹீட்டான உடனே அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக வறுத்து கொடுத்துட்டே இருங்க. பச்சரிசி மாவு நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்தோடனே இதில் நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பால் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பால் ஆட் பண்ணையில் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாக இருக்கணும். நல்லா சூடான பாலாக இருந்துச்சு அப்படின்னா மாவு ஒரு 1/4 பதம் நல்லா இதில் குக் ஆகிடும். இப்போ உள்ளே பூரணம் வைக்கிறதுக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலக்கடலையில் தான் இன்றைக்கி பூரணம் வைக்க போகிறோம். நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மைல்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அது கூட நீங்கள் வெல்லம் தட்டி சேர்த்திக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை தட்டி சேர்த்திக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தி நல்லா பிசைஞ்சு கொடுத்து இந்த மாதிரி அச்சில் வச்சு நல்லா அச்சு போட்டு இந்த மாதிரி கொழக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அச்சில் வச்சு எடுத்த கொழக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறோம். நம்ம வேக வச்சு எடுத்த கொழக்கட்டையை நம்ம வெல்லம் நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சூடாக இருக்கணும் வெல்லப்பாகு. இது கூட நல்லா சூடான பாலை ஏற்கனவே காய்ச்சின பாலை இது கூட ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இது கூட வேக வச்ச கொழக்கட்டையை உள்ளே ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு கார்னிஷ்காக பார்த்தீங்கன்னா கேஷ்யூநட்ஸ், பாதாம், திராட்சை நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ பூரண பால் கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க அடுத்து என்ன கொழக்கட்டை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கொழக்கட்டை. தேங்காய் பால் கொழக்கட்டை நம்ம மாவு சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஏற்கனவே எப்படி மாவு பிசைஞ்சோமோ அதே கன்சிஸ்டன்சி அதே லெவலில் தான் நம்ம பிசைய போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு மாவு ஆட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக மாவு நல்லா வறுபட்டு வந்தோடனே இது கூட நம்ம பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். லைட்டாக மைல்டாக இந்த மாவில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுக்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு கையில் ஒட்டணும். மாவு கையில் ஒட்டுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் சுகர் சிரப்லேயோ இல்லை வெல்லத்துலேயோ கொழக்கட்டையை ஆட் பண்ணும்போது நல்லா உறிஞ்சிக்கும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. மாவு இந்த மாதிரி நல்லா ஈரப்பதமாக இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் பால்ஸாக மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்ச கொழக்கட்டையை நம்ம வெல்லம் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். கொதிக்க வச்ச வெல்லம், பால், தேங்காய் பால் 3 கூடையும் நம்ம இந்த கொழக்கட்டையை ஆட் பண்ண போகிறோம். வெல்லமும் நார்மல் பாலையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொழக்கட்டையை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சுகர் கண்டென்ட் எல்லாம் உள்ளே உறிஞ்சி எடுத்துக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் ஸ்டேஜில் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிளறி கொடுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா திரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லா இதில் டீப்பாக இறங்கிடும். நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போது தேங்காய் பால் கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க அடுத்தது அவுள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா முருகலாக காஞ்சி வந்தோடனே இது கூட முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3 ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வதங்கி வரணும். அதே கடாயில் இருக்க நெய்லேயே நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக அவுளை நல்லா ஃபைனாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்து எடுத்த அவுளை
கொரகொரப்பாக ஆற வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆற வைக்காமல் பொடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா அவ்வளோ வறுத்து எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து தேவைக்கேற்ப நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நல்லா பிடிச்சு எடுத்துக்க போகிறோம். இது நம்ம பால்ஸ் மேக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா தான் வந்து நல்லா இறுகலாக டைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பால்ஸ் இல்லைன்னா பிரேக் ஆகிடும். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறனால நான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து அம்மா ஊர் அம்மா ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டினியூஸாக நம்ம பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங். எல்லோருக்கும் அன்பான இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து அம்மா ஊர் அம்மா ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.